வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா, பக்கா பிளான் போட்டு பாட்டிமாவ கூட்டிட்டு வந்துர்றாங்க அன்போட வீட்டுக்கு. அன்பு வீட்டுக்கு வந்தவுடனே அன்பும், கண்மணியும் ஷாக் ஆயிர்றாங்க. என்னடா இவங்க இங்க வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. கண்மணிய பார்த்து சத்தம் போடுறாங்க பாட்டி. "நீ அங்க இருக்கும்போது எல்லா நாடகமும் நாடகமும் ஆடிட்டு தான் நீ இந்த இடத்த விட்டு வந்த. அதுக்கப்புறம் இங்க வந்து பழையபடிக்கு உன்னுடைய நாடகத்த நீ அரங்கேற்றியா? அன்புடன் நீ வாழ மாட்டியா? அன்பு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டு, இப்ப மட்டும் அவன கூப்பிட்டு வந்து வச்சிருக்கியா? நல்லா இருக்கா? என் பேரன் வந்து கிட்டத்தட்ட கோடீஸ்வரன். அவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லாத்தையும் தொலைச்சு போட்டு உன் முன்னாடி வந்து இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு எல்லாமே காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி கண்மணியும் சத்தம் போடுறாங்க. அதே நேரத்தில அன்போட அம்மாவையும் சத்தம் போடுறாங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல. ஒரு கட்டத்தில கண்மணியோட அம்மாவையும், அவங்க குடும்பத்தார்களையும் தப்பா பேச ஆரம்பிக்கும்போது, கண்மணி பேச ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வீட்ல நான் உங்கள கை ஓங்குனேன். ஆனா இங்க அப்படி கிடையாது." அப்படின்னு சொன்னோனே, அன்பு வந்து "கண்ணி கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் அவசரப்படாத" அப்படிங்கிறாரு. "அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க வேணா உங்க பாட்டிக்காண்டி அவங்க பேசுற தப்ப கூட நீங்க வந்து சரின்னு சொல்லலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நீங்க எப்படி உங்க பாட்டிக்கு முக்கியமா இருக்கிறீங்களோ, அதே மாதிரி என் குடும்பத்துக்கு நான் முக்கியம். அப்படிங்கும்போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? இதுக்காக தான உங்கள விட்டுட்டு நான் இங்க வந்தேன். என் பின்னாடியே நீங்க வந்து போட்டு என்னமோ நான் உங்கள கூப்பிட்டு வச்சிருக்க மாரி உங்க பாட்டி பேசுறாங்க. இப்படி பேசும்போது அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? அப்படிங்கிற மாரி சத்தம் போடுறாங்க. கண்மணிக்கு அன்புக்கு வாக்குவாதம் வந்துருது. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா பேசுறாங்க. சந்தோஷப்படுறாங்க. பாட்டி நம்ம வந்த வேலை முடிஞ்சு நம்ம கிளம்பிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய கூப்பிட்டு போயிறாங்க. 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கட்டத்துல அன்பு நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் பாட்டி அப்படி சடனாலாம் பேச முடியாது. இருந்தாலும், நீ சொல்றத நான் பாயிண்ட்ல கணக்குல வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் உங்கள வந்து திருத்தி என் வழிக்கு கொண்டு வர முடியும். இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன். இவ்வளோ காயப்பட்டு போய் கிடக்குற. நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நான் வெளில போயிறேன். நீ இந்த வீட்ட விட்டு போ வேணாம். அப்படின்ற மாரி சொல்றாப்புல. அதே நேரத்தில வந்து ஜீவாட்ட வந்து நான் கொஞ்சம் கடன் பட்டுருக்கேன். அந்த கடன அடைச்சதுக்கு பின்னாடி நான் இங்க இருக்க மாட்டேங்க. அதுமாரி வெளியே போயிருவேன் அப்படின்ற வார்த்தைய அன்பு சொல்ல ஆரம்பிச்சுறாப்புல. கண்மணிக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு சின்ன கவலையா இருக்கு. நம்ம இப்படி இந்த அளவுக்கு பேசுனது அவருக்கு காயப்பட்டுருக்கு அப்படின்ட்டு. வெளில சொல்லாம யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க.